இப்ப இல்லாம வன்மத்தை கொட்டுவீங்க, சோத்துல உப்பு இல்ல, அங்க மரியாதை இல்ல, இங்க இது இல்ல அது இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்துட்டு இன்னைக்கு அந்த செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. பார்க்கும்போது வந்துட்டு ஆன் ஃபயரா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்னடா இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு மேக்சிமம் வந்துட்டு பிக் பாஸ் என்ன நினைச்சிருக்காருன்னா வந்துட்டு இவங்க என்னடா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான், எனக்கு கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்கிறான், நம்மளாச்சும் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாப்ல அதை அவங்களுக்கு சாதகமா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு வன்மத்தை கொட்டுமோ பயங்கரமா பிரின்னு பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு ரெண்டாவது ப்ரோமோல வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பவித்ரா நம்ம சௌந்தர்யா அண்ட் சிவகுமார் 2 பேருமே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்னா நம்ம ஹவுஸ்மேட் தான் தரணும் அந்த பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம பாரபட்சமே பார்க்காம வந்துட்டு விமர்சனம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாரபட்சமே பார்க்க கூடாதா, எது வேணா செய்யலாமா, எனக்கு கண்டென்ட் கிடைக்கணும்டா அப்படிங்கிற பிக் பாஸ் வந்துட்டு இதை வந்துட்டு இவங்க மூலியமா தான் கண்டென்ட் வரல, என் மூலியமாச்சும் வரட்டும்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் பண்ணதா என்னன்னு தெரியல. எனக்கு கண்டென்ட் வரணும், இதுக்கு எது பண்ணாலும் வந்துட்டு எப்படி வேணாலும் நீங்க பண்ணுங்க, எனக்கு கண்டென்ட் வரணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு இதை வந்து டாஸ்க் வந்து கொடுத்துட்டாப்ல. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சௌந்தர்யா சிவகுமார் கேட்டோன்னே வந்துட்டு என்னடா இத்தனை நாள் இன்விசிபிளா இருக்க சொன்னீங்க, கையை கட்டி இருக்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2-3 பண்ண சொன்னீங்க, இந்த மாதிரி பண்ண சொல்லிவிட்டு எங்களுக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஒரு இதை கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஆள் மனசுல வந்துட்டு தோணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா சௌந்தர்யா வந்துட்டு எப்படி எல்லாம் யோசிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க இல்லையே இதெல்லாம் ஒரு டாஸ்காடா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அந்த ஒரு நினைப்புல வந்து இந்த ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா நல்லது. இதே வந்துட்டு இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பயங்கரமா ஒரு ஃபயர் இருக்க போகுது, கண்டிப்பா வந்துட்டு இருக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவனுங்க ஹவுஸ்மேட் சொன்னது வந்துட்டு அப்படி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா எனக்கெல்லாம் சுத்தமா தாங்கிக்க முடியாது, தர்ஷிகா சொன்னதெல்லாம் ஏத்துக்க முடியாதுடா, சுத்தமா என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பத்தி அன்சிதா வந்து ஒண்ணு சொல்றாங்க, நீ ஒண்ணு பண்ற, நீ ஒண்ணு நினைக்கிற, அது வந்துட்டு சுத்தமா வந்துட்டு ரொம்ப ரொம்ப மொக்கையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அன்சிதா சொல்றாங்க. என்னன்னா இந்த முடி இப்படி அடிக்கடி போட்டுவாங்கல்ல, ஒரு டாஸ்க் கூட நடந்துச்சு. என்ன டாஸ்க்னா முடிய வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு முடி வந்துட்டு இப்படி போட்டு ஒரு டாஸ்க் இருந்துச்சு. அது நல்லா பண்ண, ஆனா இது ரொம்ப மொக்கையா இருந்துச்சு, நீ ஒண்ணு பண்ணன்னு நினைக்கிற, ஆனா அது ரொம்ப மொக்கையா போய் முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அன்சிதா வந்து விமர்சிக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவை. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வர்ஷினி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ கியூட்டா ஏதோ பண்ற, ஆனா அது வந்துட்டு சிக்கல்ல போய் முடியுது, கியூட்டா பண்ணுன்னு நினைக்கிறேன், ஆனா அது வந்துட்டு சிக்கல்ல போய் முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வர்ஷினி ஒண்ணு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆனந்தி வந்துட்டு ஒண்ணு சொல்றாங்க. யாரை பத்தி சொல்றாங்கன்னா நம்ம சிவகுமார். எப்படின்னா இப்ப இதுல இருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா கேர்ள்ஸ் டீமும் வந்துட்டு பாய்ஸ் டீமோட வந்துட்டு அவங்களையும் விமர்சிக்கணும், ஏன்னா சிவகுமாரையும். அண்ட் இவங்க வந்துட்டு ஆனந்தி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா 2 பேத்தையுமே விமர்சிக்கணும் அப்படிங்கிறது இப்ப ஆனந்தி சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகுமார் வந்துட்டு கார்ட்டூன் கேரக்டர் வந்துட்டு நல்லா பண்றீங்க, அப்புறம் பல்வேறு கேரக்டர் எல்லாருமே வந்துட்டு சூப்பரா பண்றீங்க, ஆனா சிவகுமாரா வந்துட்டு நீங்க எதுவுமே இன்னும் பண்ணல. சிவகுமாரா உங்களை வந்துட்டு சுத்தமா என்னால பார்க்க முடியல, கார்ட்டூனா என்னால பார்க்க முடிஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு பல்வேறு கேரக்டர்லாம் என்னால பார்க்க முடிஞ்சு, ஆனா வந்துட்டு சிவகுமாரால பார்க்க முடியல அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. இருக்கிறதுல தரமான ஒரு இது கொடுத்திருந்தது நம்ம பிக் பாஸ் சொன்ன மாதிரி வந்துட்டு தரமான ஒரு செய்தியை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா தான். பயங்கரமான ஒரு விமர்சித்தாங்க. ஏன்னா வேற மாதிரி எப்படி ஓப்பன் டைப்பா அடிக்கணுமோ செம்மையா வந்துட்டு ஓப்பன் டைப்பா அடிச்சாங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ரோசம் வந்துட்டு டிக்ஷனரியில இருக்குதா என்னன்னு தெரியல, ஏன்னா எங்க வீட்டுல இருக்க உப்பையும் சேர்த்து தரோம், நீங்க சேர்த்துக்கங்க, அதுலயும் சேர்த்துக்கங்க, ரோசம் வந்துட்டு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எங்களுக்கு எப்படின்னா எங்க வீட்டுல இருக்குது எங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ரோசம் இருக்குதா என்னன்னு தெரியல, உங்க டிக்ஷனரியில வந்துட்டு இருக்குதா என்னன்னு தெரியல, எங்க வீட்டுல இருக்க உப்பையும் சேர்த்து தரோம், நீங்க அதை சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையா வந்துட்டு அடிச்சாங்க. சிவகுமாருக்கா இல்ல நம்ம சௌந்தர்யாக்கா அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா தரமானதுங்க. பிக் பாஸ் சொன்ன மாதிரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பாரபட்சனே பார்க்காம வந்துட்டு அடிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த தர்ஷிகா மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. வேற மாதிரி இவங்க 4 பேர் சொன்னதுல வந்துச்சு உங்களுக்கு இது வந்து தரமான ஒரு ரிப்ளையா இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கலாம், மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.